கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு, என்கேஜ்மெண்ட் நடக்கிற வாய்ப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது துலா ராசியில் பொறுத்தவரைக்கும் வந்து. ஆனால் ஃபைனான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபைனான்ஷியலாக ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லதில்லை. எதுக்குன்னா 12th ஹவுஸில் அது வந்து 2nd ஹவுஸில் இருக்கிறது. எப்படின்னா எப்போ இந்த வியாதிபதி வந்து திவ்யாதிபதி 2 ஒரு கிரகங்களுக்கு வந்து சம்பந்தம் வந்தால் அவர் வந்து ஃபைனான்ஷியலில் சக்ஸஸ் இருக்காது. அது நல்ல டைம் கிடையாது. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தால் அது வந்து அவ்வளவு நல்ல டைம் பீரியட் இல்லை. எப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கணும். இப்போ துளாராசிக்கு வந்து சதுர்த்தாதிபதி வந்து சேட்டர்ன் வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருந்து அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ரொம்ப கெயின்ஸ் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ப்ரோக்ரஸ் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பஞ்சம